Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.1ல problem number 10 தான் பார்க்க போறோம். Prove that two consecutive positive integers are always co-prime. Positive integerனா என்னன்னா first integersனா நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 0ல இருந்து இருக்க எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ் 0 1 2 3 அண்ட் எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் இதுக்கப்புறம் இருக்க எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் அதுக்கப்புறம் எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸும் -2 -3 அப் டு எவ்வளோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வருமோ அந்த எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து தான் நமக்கு என்னன்னா இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர்னா என்னன்னா இந்த 1ல இருந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருமோ அதை தான் வந்து நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நம்மளோட நேச்சுரல் நம்பர் தான் பாசிட்டிவ் இன்டீஜர். கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்னா என்னன்னா பக்கத்துல இருக்க பாசிட்டிவ் இன்டீஜர். இந்த 1 and 2ன்றது ரெண்டுமே பக்கத்துல இருக்கா, அப்ப இந்த ரெண்டு இன்டீஜரையும் நான் என்னன்னு சொல்லுவேன்னா கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதே மாதிரி 14 15 எடுத்துக்கலாம். 14 15 ரெண்டுமே பக்கத்துல இருக்கா, ஸோ அதை வந்து கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் பக்கத்துல இருக்கோ அதை வந்து நம்ம கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஆல்வேஸ் கோப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கோப்ரைம்னா என்னன்னா எந்த ரெண்டு நம்பருக்கான ஜிசிடி இல்லைன்னா ஹெச்சிஎஃப் ரெண்டுமே ஒண்ணுதான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 இருக்கும், அந்த ரெண்டு நம்பரையும் என்னன்னு சொல்லுவோம்னா கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 5 and 7 ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வந்து நம்ம எதால டிவைட் பண்ண முடியும்? 1 டிவைட் பண்ண முடியும், இல்லைன்னா 5ஆல டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 7ஐயும் எதால நம்மளால டிவைட் பண்ண முடியும்? 1ஆல டிவைட் பண்ண முடியும், இல்லைன்னா 7ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு நம்பருமே போகக்கூடிய சேமான டேபிள்னா அது 1 டேபிள்ல மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பருமே நம்மளால டிவைட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் என்னது 1. அப்படி இருக்க எல்லா நம்பர்ஸையும் நம்ம கோப்ரைம்னு சொல்லுவோம். அதாவது கோப்ரைம்னா என்னன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர். ஏன்னா நமக்கு இங்க பாசிட்டிவ் இன்டீஜர் தானே கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜருமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் நம்பர் 1ஆ தான் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ரெண்டு நம்பரையும் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும்ல, அதை வந்து நான் n and n+1 எடுத்துக்கிறேன். let the numbers be n and n+1. அதாவது அந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜரை n and n+1 எடுத்துக்கிறேன். என்னோட வேல்யூ பாசிட்டிவ் நம்பர்ல என்ன வேணா இருக்கலாம், நேச்சுரல் நம்பர்ல என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். ஸோ 5 நான் போட்டேன்னா 5+1 எனக்கு 6 கிடைச்சிரும். ஸோ பக்கத்துல இருக்க ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம கோப்ரைமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம்? இது ரெண்டுத்தையுமே கோப்ரைம்னு எப்போ சொல்லுவோம்னா they are coprime if and only if the positive integer which divides both the number is 1. இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் 1ஆ இருந்துச்சுன்னா அப்பனாதான் இந்த ரெண்டு நம்பரையும் கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? பாசிட்டிவ் இன்டீஜர் தானே எடுத்திருக்கோம். கொஸ்டின்ல கொடுத்ததே 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் தான். அப்ப என்னன்றது நமக்கு இங்க என்னதான் பாசிட்டிவ் இன்டீஜர் தான். since n is a positive integer, so n பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்தா அதோட வேல்யூஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்னோட வேல்யூவா இருக்கும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 அண்ட் எக்ஸெட்ரா எவ்வளோ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லா நம்பர்ஸுமே தான் வந்து என்னோட வேல்யூவா இருக்கும். ஸோ இந்த n வந்து இப்போ 1ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ n+1 நமக்கு என்ன வரும்? 2ஆ இருக்கும். அப்போ n வந்து நமக்கு ஆடா இருக்கு, n+1ஓட வேல்யூ என்ன இருக்கு? ஈவனா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ வந்து நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6 நேச்சுரல் நம்பர் தானே, அதுவும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் தானே. ஸோ என்னோட வேல்யூ 6ஆ இருந்தா n+1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 6+1 7ஆ இருக்கும். ஸோ n 6 வந்து ஈவனா இருக்கு, n+1 7 வந்து நமக்கு ஆடா இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம என்ன நம்பர் எடுத்தாலும் ஒரு நம்பர் வந்து ஈவனா இருக்கும், இன்னொரு ஒரு நம்பர் ஆடா இருக்கும். ஸோ அப்படி ஒரு நம்பர் ஈவனா இருந்து இன்னொரு ஒரு நம்பர் ஆடா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க ரெண்டு நம்பரா தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட வேல்யூ நான் 4ன்னு எடுத்துட்டேன்னா n+1ஓட வேல்யூ எனக்கு 5ஆ கிடைக்கும். ஸோ 1 வந்து எனக்கு ஈவனா இருக்கு, இன்னொரு ஒரு வந்து ஆடா இருக்கு. அப்பனா அது ரெண்டுமே டிவைட் ஆகக்கூடிய ஒரே டேபிள் நமக்கு என்னது? 1 டேபிள் மட்டுமே தான். ஏன்னா இந்த 4 and 5வே எடுத்துக்கோங்க. இந்த 4 and 5ஐயுமே சேர்த்து டிவைட் பண்ற ஒரே ஒரு டேபிள் நமக்கு என்னது? 1 தான். ஸோ எந்த ஒரு ஆட் நம்பரும் சரி ஈவன் நம்பரும் சரி பக்கத்துல இருக்க ஈவன் ஆட் நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து டிவைட் ஆகக்கூடிய ஒரே ஒரு டேபிள் 1ஆ தான் இருக்கும். நீங்க எந்த நம்பர் எடுத்து செக் பண்ணாலும் சரி, இப்போ 100 101 எடுங்க, இது ரெண்டுமே போகக்கூடிய ஒரே டேபிள் என்னதான்? 1 டேபிளா தான் இருக்கும். ஸோ இப்படி எந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜரா எடுத்தீங்கனாலும் அது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் 1ஆ தான் இருக்கும். ஏன்னா ஒரு நம்பர் நமக்கு ஈவனா இருக்கும், இன்னொரு ஒரு நம்பர் ஆடா இருக்கும். பக்கத்துல இருக்க ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் செலக்ட் பண்ணீங்கனாலும் ஒன்னு ஈவனா இருக்கும், இன்னொரு ஆடா இருக்கும். அப்படி இருந்தா அது ரெண்டுமே போகக்கூடிய ஒரே ஒரு டேபிள் வந்து 1. ஸோ அப்பனா அந்த ரெண்டு நம்பருக்கான
HCF என்னன்னு சொல்லுவோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? 1 தான். ஏன்னா 2மே போகக்கூடிய ஒரே ஒரு டேபிள் 1னால அந்த 2 நம்பருக்கு நடுவுல இருக்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு 1ஆ தான் இருக்கும். அப்படி இருந்தா அது நம்ம என்னன்னு சொன்னோம்? அந்த 2 நம்பரையும் என்னன்னு சொல்லலாம்? இஸ் அ கோப்ரைம் அப்படின்னு சொல்லலாமா? அதனால நமக்கு கொடுத்த அந்த 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்படியா தான் இருக்கும். எந்த 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் நீங்க எடுத்துட்டாலும் அது எப்படியா தான் இருக்கும்? கோப்ரைமா தான் இருக்கும். 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜரோட GCD இல்லைன்னா HCFன்னு சொல்லலாம். அது 1ஆ இருக்கனால. Therefore, hence the result. இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 10. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.